ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ நான் போட போகிறேன்னா, இந்த பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்ன தெரியுமா, உங்களுக்கு என்னடா தெரியும் ஃபஸ்ட்டு எங்களை பற்றி? நாங்கள் சோஷியல் மீடியாவில் வந்தோம், லைவ் போடுறோன்னா நாங்கள் எல்லாம் தப்பானவங்களா? இல்லை, நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். உங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்ட போய் இந்தமாரி என்ன பேசுவீங்களாடா? ஏன்னா ஒருத்தவங்க நேற்று கேட்டான், என்ன தெரியாம கேட்டான், உங்கள் வீட்டிலனா உங்களெலாம் கண்டிக்கவே மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒருத்தவங்க கேட்டான். நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் கண்டிஷன் இல்லாமலே நாங்கள் இருப்போம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் லைவுக்கு வரோம் அப்படின்ட்டு சொன்னேன். நீங்கள் பர்மிஷன் வாங்குறீங்க, நாங்கள் என்ன பார்க்குறோமா? நீங்கள் எல்லாருமே சுற்றுற ஆளுங்க தானே அப்படின்னு சொன்னாங்க. வாங்கிட்டுனே இதெல்லாம் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்கிறான், உன் லைவில் ஈ தான் மேய்க்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னான். அதான் நான் சொன்னேன், நான் 4 பேர் நல்லவங்களா என் லைவில் பேசினாலே எனக்கு போதும். இந்த பேட் கமெண்ட்ஸு போட்டு அவன்கிட்ட பல்லை இழிச்சிக்கிட்டு பேசணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. இதில் இன்னொருத்தவன் சொல்கிறான், அவன் மேலே தான் எனக்கு செம்ம கடுப்பான கடுப்பு. என்ன தெரியுமா சொல்கிறான் அவன்? லைவ் போடுறீங்க, சூப்பராக பேசுகிறீங்க, நல்லா ஜாலியாக இருக்கீங்க, அப்படியே நீங்கள் இந்த ஷாலை எடுத்துகிட்டு பேசுனீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். எவ்வளோ திமிரு அவனுக்கு, எவ்வளோ கொழுப்பு அவனுக்கு. அவன் நேரில் இதுமாரி பேச சொல்லலாம். இந்த கமெண்ட் பாக்ஸு ஒன்று இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு போகிறீங்க. ஏன்டா தைரியமான ஆம்பளை இருந்தால் நேரில் இந்தமாரி பேசுங்க பார்ப்போம், பிடிச்சி கிழிச்சிட மாட்டோமா நாங்கள்? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குமாம்மா, அப்போ தான் நிறைய வியூஸ் போகுமா. அந்த மாதிரி மானங்கெட்டு போயிட்டு நான் வியூஸ் வாங்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமே இல்லை, புரியுதுங்களா? நான் பொறுமையாக ரீச் ஆனாலும் நல்லபடியாக நல்ல பேரோட போனால் போதும், சரியா? ஒழுங்காக பேசுகிறவங்க மட்டும் பேசுங்க. இந்தமாரி தேவையில்லாமல் இந்தமாரி பேசிகிட்டு இருக்காதிங்க. லைவ்னாலே நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும் தான். ஆனால் அதை எப்படி தான் இதுமாரி தான் அனுசரிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அவங்க அக்கா தங்கச்சிக்கிட்டனா இப்படி தான் பேசுவாங்களா, இல்லை தாய் வளர்ப்பு சரியில்லையா? நான் யாரை குறை சொல்கிறதுனே தெரியல. இப்படின்னா பேசுவாங்க, இப்படின்னா கூட நடக்கும் இப்படின்ட்டு நான் லைவில் தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ ரொம்ப ஒஸ்ட்டு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, எங்கள் தலையெழுத்தாக இருக்குது, இதை நான் அனுசரிக்க வேண்டியதாக இருக்குது. சொல்கிறான் அவள் ஷாலு எடுத்துகிட்டு பேசினா அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குமா. பாரு எனக்கு கோவம். அவன் மட்டும் நேரில் கிடச்சிருந்தா செருப்பாக கழட்டி அடிச்சுருந்துருப்பேன் நான். சரிங்க, எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. என்ன பண்ணுறது, யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி என்னால் எதையும் ஷேர் பண்ண முடியாது. இது பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறானுங்கள அவனுங்களுக்கு போய் சேரட்டும் இந்த வீடியோ.